என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பேச இருக்கோம். முதல் விஷயம் என்னென்னா, சிவன் பார்வதி, நாரதர், பிள்ளையார், முருகன். இந்த கதையை நீங்களே திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதாவது பழத்துக்காக சண்டையிட்டார் முருகன், அந்த பழத்தை எப்படி பெற்றார் பிள்ளையார், இதெல்லாம் சொல்கிறது தான் அந்த கதை. இன்னொரு விஷயம், ஒரு மிக சிறந்த மடாதிபதி, ஒரு மிகப்பெரிய பத்திரிகையோட நிருபர் அந்த மடாதிபதியை பேட்டி எடுக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருப்பார், இவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்றதை தான் நாம் இந்த வீடியோவில் முக்கியமானதாக பார்க்க இருக்கோம். இந்த 2 விஷயங்களும் கேட்குறதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். முதல் விஷயம், திருவிளையாடல் படத்தில் நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை நல்லா தெரியும். அதனால் இந்த கதையை முழுசாக சொல்லி நான் போர் அடிக்க போகிறதில்ல. இதில் இருக்கிற மெசேஜை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். பரமசிவனும் பார்வதியும் கைலாயத்தில் அமர்ந்திருக்காங்க. அப்போ நாரதர் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு சாப்பிட கொடுப்பாரு. சிவபெருமான் சாப்பிட போகும்பொழுது பார்வதி தேவி, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, அவங்களையும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிள்ளையார் முருகனையும் கூப்பிடும் பொழுது, அப்போ நாரதர் சொல்வார், இதை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இந்த பழத்தை சாப்பிடணும் பொழுது இவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் போயிடும். ஏதாவது ஒரு பையனுக்கு கொடுத்தா கூட அடுத்த பையனுக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவங்களே ஒரு போட்டியை முடிவு பண்ணுவாங்க. யார் உலகத்தை முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு. நம்ம பிள்ளையார் அழகாக தாய் தகப்பனை சுற்றி வந்துட்டு அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவார். முருகன் கஷ்டப்பட்டு மயில் மேலே ஏறி உலகத்தெல்லாம் சுற்றி வந்து நிற்கும் பொழுது இந்த பழம் பிள்ளையார் சாப்பிடுவார். காரணம் கேட்டால், அம்மையப்பன் தான் இந்த உலகம், இந்த உலகமே அம்மையப்பனாக இருக்கிறதுனால அவங்கள சுற்றி நான் இந்த பழத்தை வாங்கிட்டேன்னு சொல்லும் பொழுது முருகனுக்கு கோபம் வந்துடும். அப்போ நான் இந்த கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை சுற்றினது பிரயோஜனம் இல்லையா, எனக்கு என்ன எந்த பலனும் கிடைக்கலையே, என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எழுதுகோளோ இல்லை இந்த மாதிரி பேப்பர்ஸோ ஏதோ ஒரு வீடியோவெல்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்தில் செவி வழியில் இதை தக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் கடத்தணும். அதனால தான் கதைகள் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு குடும்பம், நமக்கு குடும்பம்னா புரிஞ்சிடும், நாம் குடும்பமாக தானே வாழறோம். அதனால் சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன், இந்த மாதிரி ஒரு குடும்பமாக சொல்லி அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை சொல்லி அதில் ஒரு தீர்வையும் கொடுக்கும் பொழுது நாம் அந்த கதையை புரிஞ்சுப்போம். சிவனும் பார்வதியும் இந்த உலகத்தின் முன்னோடிகள். அவங்களுக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, அது வேறு விஷயம். அதை பற்றிலாம் நம்ம விரிவாக நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த சிவனும் பார்வதியும் ஒரு குடும்பமாக நம்ம பார்க்கும்பொழுது புருஷன் மனைவின்ற அந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பிள்ளைங்களையும் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். நம்ம அந்த கதையை கேட்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் இந்த கதையோட டீப்பான மெசேஜ் புரிகிறது கொஞ்சம் கஷ்டம், ஆழ்ந்து நோக்கணும். சில பேர் சொல்லிடலாம், தாய் தகப்பன் தான் இந்த உலகம், அவங்கள சுற்றி வந்தால் எல்லாமே கிடச்சிடும், அதாவது அவங்கள கவனிச்சுக்கிட்டால் எல்லாமே நமக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், அது இந்த உலக வாழ்க்கைக்கு. ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அக உலக வாழ்க்கையும் நல்லபடியாக சென்றடைய இந்த கதையில் அழகான ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்னன்னா, கடவுள்தான் முதலானவன், அவன்தான் எல்லாமுமானவன், அவனிடத்திலிருந்தான் சக்தி, மற்ற விஷயங்கள் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. அதாவது அவன்தான் எல்லாமே, அவன்தான் அனைத்துமாக இருக்கிறான். ஏகன் அநேகன், அவன் ஒருவனாகவும் அவனே இருக்கிறான், அநேகம் பேராகவும் அவனே தான் இருக்கான், அநேக உயிர்களாகவும் அவனே தான் இருக்கான். ஸோ இந்த உலகமும் தானாகி, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களும் தானாகி, புல் பூண்டு எல்லாமும் தானாகி இருப்பவன் அவன். அப்போ நாமளும் அவனே தான், அவன்தான் நானாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் அவன் என்பதை மறந்து போய் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த செயல்களின் விளைவால் இந்த உடம்பையும் அறிவையும் பெற்றதனால் அந்த அவனானவன் நான் என்பதை நான் மறந்து, நான் இந்த உடலும் அறிவும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பதனால் என்னாகுது, செயல் விளைவில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம், இல்லை துன்பப்படுறோம், இல்லை ஏதோ ஒன்று படுறோம். ஆனால் ஏதோ ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். அனுபவம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் அவன். ஆனால் நமக்கு அனுபவங்கள் தான் எல்லாமேன்ற ஒரு கதையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம துன்பங்கள்லாம் தீர்றதுக்கு வழியே இல்லையா, இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த கதை. அதாவது நம்முடைய முதலானவன் அவனை நாம் தொழும் பொழுது, அவன்தான் எல்லாமும் என்று அறியும் போது, அறியும் சிவனும் ஒன்றென்று அறியும் போது எல்லா நலன்களும் நம்மை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறார்கள்.
இன்னொரு விஷயம், முருக மாதிரி உலகம் முழுக்க தேடி சுற்றி அலையிறதுன்றது, நம்ம கஷ்டங்கள் அங்கே போனால் தீராதா, இங்கே போனால் தீராதா, இவங்கள பார்த்தா தீராதா, ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது பண்ணி அந்த கோயிலுக்கு போனால் தீருமா, இந்த கோயிலுக்கு போனால் தீருமான்னு வேதனைகள் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. உன்னுள் உறைந்து இருப்பவன் அவன், நமக்குள் உறைந்திருப்பவன். கையில் வெண்ணெய் இருக்கும் பொழுது நெய்க்கு ஏன் அலையிறீங்க? அதனால் உன்னுள் உறைந்திருப்பவனை நீ சுற்றி வா, அவனுடைய அனுபவங்களை பெறு, அனுபவத்தை பெறு. அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எங்கேருந்தும் வர தேவையில்லை, உங்களுக்குள்ளே இருந்தே ஆற்றல் பெருகி வளரும். இந்த ஆற்றல் வளர்றதுனால என்ன ஆகும்? எல்லாமே நன்மையாக உங்களுக்கு ஏற்றதாக மாறிவிடும். இது வரைக்கும் நான் என்கிற தனிப்பட்டவனாய் இருந்தவன், நான் தனிப்பட்டவன் அல்ல, நானே அவன், அவனே நான் என்பதை உணரும் பொழுது, அந்த இறைவனோடு கலக்கும் பொழுது எல்லாமும் எனக்கு ஏதுவாக மாறிவிடும். இதைத்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிள்ளையார் சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்து அந்த பழத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுபோல இறைவன் என்பவன் என்னுள் உறைந்திருக்கிறான். அந்த உறைந்திருப்பவனை நான் பற்றினால் நானும் அந்த ஞானம் என்னும் பழத்தை, ஞானம் என்பதை தெரிந்து கொள்வேன் என்பதுதான் இந்த கதை. இன்னொரு விஷயம், அவர் ஒரு பெரிய மடாதிபதி, பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, யார் பத்திரிகையாளர்னும் சொல்ல விரும்பலை. ஆனால் இது நான் கேள்விப்பட்ட விஷயம், 100க்கு 100 உண்மையான விஷயம். அவர் அவரை பேட்டி காண போகிறாரு. பேட்டி காண போகும்போது நம்ம முதல்வனில் அந்த ரகுவரனுடைய இதில் கொக்கி மாட்டி கேள்வி கேட்குற மாதிரி அர்ஜுன் கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவரும் போகிறாரு. அவர்கிட்ட கேட்பார், ஏங்க இந்து மதம் தான் பெருசு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, நல்லா கவனிங்க, நான் மதத்தெல்லாம் பேச வரல. இது அவர் கேட்ட விஷயம், அவர் சொன்ன பதிலை நம்ம இங்கே கவனிக்கணும். அவரும் யாரையும் எதையும் தாக்கலை. அவர் கேட்கும் பொழுது, இந்து மதம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு விஷயம் கேட்குற, முஸ்லீம் மதத்தை தோற்றுவித்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம்னு சொல்லுவார். கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவார். ஸோ இந்த மதத்தெல்லாம் தோற்றுவித்தவர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் இந்து மதம் அனாதைங்க, இதை தோற்றுவித்தவர் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை தோற்றுவித்தவர் யாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன், நிச்சயமாக இந்து மதம் நான் ஒத்துக்கிறேன். உங்களால் சொல்ல முடியுமான்னு ஒரு கிடுக்கி பிடி கேள்வியை போடுவார். முடியுமா? ஆனால் அவரால் முடிஞ்சது. நாம் கூட கொஞ்சம் திணறி போயிடுவோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரும் சில கேள்விகள் கேட்டார். அப்பா, இந்து மதம்ன்றது ஒரு விஞ்ஞானம், விஞ்ஞானம் போல் கடல் மாதிரியானது, விஞ்ஞான கடல் மாதிரியானது. இதில் அந்த விஞ்ஞானத்திலேருந்து நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு. யார் ஃபிசிக்ஸ், அதாவது வேதியியலா, அது சம்திங் ஏதோ ஒன்று, நான் ஃபிசிக்ஸ்னே சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னும் போது நிருபர், ஏங்க கண்டுபிடிச்சால வழி வழியாக வந்திருக்கு, அந்த ஃபிசிக்ஸ் தோற்றுவித்தாங்க, அதனால் ஃபிசிக்ஸை கண்டுபிடிச்சாங்க. சரி, கெமிஸ்ட்ரி அதே பதில் தான், பயாலஜிக்கும் அதே பதில் தான். சரி, இது யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படியே வழியாக வந்திருக்கு, இதை நீங்களும் ஒத்துக்கிட்டு இதோடைய கண்டுபிடிப்பாளர்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்காம அதை ஒத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்து மதம் தோன்றியது யாருன்னு கேட்குறீங்க, தோற்றுவித்தது யாருன்னு கேட்குறீங்க. ஸோ அதை தோற்றுவித்தது யார் என்று தெரியாமலேயே அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொள்கிறோம் இல்லையா? அதுபோலத்தான் இந்து மதமும் தோற்றமும் இல்லாதது, மறைவும் இல்லாதது, அதாவது முடிவும் இல்லாதது. அதை தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்ன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு இதான் அர்த்தம். தோற்றமும் ஆதியும் இல்லாதது, அந்தமும் இல்லாததுன்னு சொல்லுவாங்க. முடிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அதற்கு யார் தோற்றுவித்தவர்னு சொல்ல முடியாது. வழி வழியா யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் இந்து மதத்தை தோற்றுவித்துக் கொண்டே, அவர்களுக்கேற்றாற்போல் தோற்றுவித்துக் கொண்டே பக்தர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை ஃபாலோ பண்ணுறவங்கள. இது பேர் என்ன தெரியுமா? மதம்னாலே பேர் என்ன தெரியுமா? வழி நடத்துதல்னு அர்த்தம். இப்போ சிலதெல்லாம் எடுத்தோன்னா அவங்க வழி நடத்துறவங்கன்னு யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. ஆனால் இது வழி நடத்துறவங்கன்னு ஒருத்தங்க கிடையாது, எல்லோருமே வழி நடத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. இதில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், எனக்கு இந்த டிஃபன் தான் பிடிக்கும், நீங்கள் வேறு ஏதாவது இதை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் கட்டுப்பட்டவன் ஆகிடுவேன் இல்லையா? அதுபோல் இது யாரையும் வா என்று சொல்வதில்லை, யாரையும் போ என்று சொல்வதில்லை, எதற்குமே யாரையுமே கட்டுப்படுத்தாதது. இது சுதந்திரமான மதம். இதை பரப்பவும் செய்யாது, இதை தான் நீ கடைப்பிடிக்கணும்னு சொல்லாது. நீ இஷ்டப்பட்டால் வா, இல்லை என்றால் பரவாயில்லை, அது எதுவுமே சொல்லாது. ஆனால் ஒரு ஹோட்டலில் பலவித பலகாரங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லைப்ரரிக்குள்ளே போங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எதுவோ அதை எடுத்து படிக்கிறீங்க. அந்த படித்தல் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதற்கேற்ற போல் நீங்கள் வழி நடத்தப்படுவீங்க அந்த புக்ஸை எடுக்கிறதுனால. அதுபோல தான்
நீங்கள் எது தேவையோ அது எல்லாமே, அதாவது உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாமே இந்து மதத்தில் உண்டு. எந்த பாதையில் வேணாலும் நீங்கள் போகலாங்க. முடிவு ஒன்றுதான், ஏகனிடம் செல்வதுதான். அநேக பாதைகள் ஏகனை நோக்கி செல்லும். அந்த ஏகனை நோக்கி செல்வதற்கு உங்களுக்கேற்ற வழிகள் எது சுலபமாக இருக்குமோ அது போன்ற வழிகளை பல விதத்தில் பல பேரும் கூறியிருப்பதால் தான் இந்து மதம் தோற்றமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.